வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம இதே திருடன் பகுதி 17 கதைக்குள்ள செல்வோமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சிடணும் நண்பர்களே. சரி, இப்போ கதையை தொடருவோம். தன் முன்னில் பதட்டத்தோடு அமர்ந்திருந்தவளை எரிச்சலோடு பார்த்த ரகுவரன் அவள் பார்ப்பதற்குள் தன் பார்வையை மாற்றிக்கொண்டான். வந்து 1/2 மணி நேரம்தான் ஆகுது, அதுக்குள்ள 10 தடவை மணி பார்த்துட்டேன், வெளியில எட்டி பார்த்துட்டேன். இப்படி பயந்தா எப்படி வெளி? உன் அண்ணன் இங்க வரமாட்டாரு, அதுவும் கல்யாண வேலை தலைக்கு மேலே கிடக்கும்போது எப்படி வருவார் என்றான் கொஞ்சம் கோபமாக. அதுக்காக இல்லை, அண்ணன்னா கொஞ்சம் பயம்தான் எப்போ என்றாள் மெல்ல. என்ன பயம்? ஏன், உன் அண்ணனும் லவ் மேரேஜ் தானே பண்றார், அதுவும் சின்ன வயசுலேருந்து, அதெல்லாம் தப்பில்லையா? நீ லவ் பண்ணா மட்டும் கோவப்படுவாரா என்றான் குத்தலாக. அண்ணாக்கு மயூரி அக்கா, சாரி மயூரி அண்ணினா ரொம்ப ஸ்பெஷல் ஆரம்பத்திலிருந்தே. அது லவ்வான்னு எல்லாம் தெரியல, அவங்க 2 பேரும் வேற வேறன்னு தோணுதில்லை எப்போவும். அதனால இப்போவும் அவங்க கல்யாணம் செஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய ஷாக்கிங்காக இல்லை என்றான். அடுத்த வாரம் பார்க்க முடியாது, கல்யாணம் சட்டுன்னு வச்சுட்டாங்க, நிறைய வேலை இருக்கு, நீங்கள் கோச்சிக்க கூடாது, கல்யாணம் முடிஞ்சதும் பார்க்கலாம் என்றாள் அவனிடம். தெரியும், இல்லைனாலும் உனக்கு என் மேலே பெருசாக அக்கறை ஒன்றும் இல்லை, எனக்கு தான் உன்னை பார்க்காம இருக்க முடியலை, நீ ஃப்ரீயாக இருக்க என்றவன், உன்னை பார்க்க நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வண்டி ஓட்டிட்டு வரேன், ஆனால் நீ கொஞ்ச நேரம் பேசவே இவ்வளோ யோசிக்கிற, இதில் இன்னும் 3 வருஷம் நான் காத்திருக்கணும் உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கணும்னா என்று பெருமூச்சு விட அவன் கோபத்தை விட சொன்ன விஷயம் இன்னும் பிடித்திருந்தது. தனக்காக காத்திருப்பதாக சொல்கிறான். அவள் மெல்ல சிரிக்க பேச்சை பிரபுவை நோக்கி திருப்பினான். உன் மாமாவை நினச்சா ரொம்ப எரிச்சலாக இருக்குது, யாராவது இப்படி மாமியார் வீட்டில் காசு கேட்டுகிட்டே இருப்பாங்களா? அவருக்கு ஏன் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை? இதுக்கு தான் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கணும்னு எனக்கு மாதம் மாதம் நல்ல சம்பளம், வீடு, கார் எல்லாமே இருக்குது. உன் வீட்டிலேருந்து எதுவும் நான் கேட்க மாட்டேன், பொண்டாட்டிக்கு ஒழுங்காக செலவு பண்ண முடியாதவன் என்ன ஆம்பளை என்க அவள் முகமும் அதிருப்தியை காண்பித்தது பிரபுவை நினைத்து. அவர் அப்படித்தான் சொன்னால் எங்கள் அம்மாவும் கேட்க மாட்டாங்க, அக்காவும் கேட்காது என்றவளை பார்த்தவன், சேனாபதி பண்ணனும் தப்புதானே, உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டார், அவர் தானே உங்களை பார்த்துக்கணும், மாமா ஏமாளியாக இருக்கார், அதான் உன் பெரியப்பா குடும்பம் ஏமாத்துறாங்க என்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க யாரும் அப்படி இல்லை, அம்மாவை தான் தனியாக போகணுன்னு சொன்னாங்க, இப்போ கூட அண்ணா தான் என் காலேஜ் ஃபீஸ் மற்ற செலவுக்கெல்லாம் காசு எல்லாம் தராங்க என்றதும் நிதானித்தான். ஒரேடியாக அவர்களை பற்றி மோசமாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம் என்று நினைத்தவன், சரி நான் கொண்டு வந்து விடவா என்க. ஐயோ வேண்டாம், நானே போயிடுவேன் என்றவள் வேகமாக எழுந்து கொண்டாள். சரி மெதுவா போ என்றவன் பஸ் ஸ்டாப் வரை சென்று வழி அனுப்பினான். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் வேலை ஒரு பக்கம் நடந்து முடிந்தது. அவனுடைய அறையில் புதிதாக அவளுக்கென்று சில பொருட்கள் இடம்பெற்றது. பகல் வேலை கல்யாணத்திற்கு வந்து செல்லும் சொந்தங்களுக்கு கொடுக்க பலகாரங்கள் தயார் செய்யும் வேலை நடந்தது. ஆட்களை வைத்து செய்தாலும் வீட்டினருக்கும் வேலைகள் இருந்து கொண்டே இருந்தது. திங்களன்று கோயம்புத்தூர் சென்று வந்திருந்தனர். துணி மற்றும் நகைகள் எடுக்க இன்னும் பொண்ணும் மாப்பிளையும் மட்டும் எடுக்க வேண்டும். நான் பார்த்து கொள்கிறேன் என்று விட்டான் சேனா. வாங்க வாம்மா, வாங்க அண்ணா, வாங்க நீ என்று பரபரப்பாக வாயிலுக்கு ஓடி வந்தார் தீவான். உள்ளே நுழைந்தவர்கள் ஹால் சோஃபாவில் அமர்ந்திருந்த ராஜேந்திரனை பார்த்து தயங்கி நின்றனர். அவர்களை பார்த்து எழுந்து நின்று வாங்க என்க வந்தவர்கள் ஆச்சரியமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தந்தையை ஆராய்ச்சியாக பார்த்த பூஜாவிற்கு சேனா பேசியது நிழல் ஆடியது. இன்னும் எவ்வளோ நாள் உங்கள் அப்பா கிட்ட பேசாமல் இருக்க போற என்றான் மயூரின் வீட்டில் அவளுடன் இருந்தவுடன். எதுக்கு பேசணும், எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி கேட்கலாமா மாமா என்றவள். நீங்களும் தானே அவர்கிட்ட பேசுறதில்ல, கோபமாக இருக்கீங்க என்றவளை பார்த்தவன், எனக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனையே வேற. நீ அப்படி இல்லை, 1000 தான் இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா, வெளியில் நிறைய பேருக்கு கெடுதல் செஞ்சுருக்கார், ஆனால் உங்கள் விஷயத்தில் அவர் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி செஞ்சதாக இருக்கும். நிர்மலும் அப்படித்தான், கொஞ்சம் சுயநலம் இருந்தது, காசு நிறைய கிடைக்கும்னா அதுவும் யாருக்காக சேர்க்குறாரு, உங்கள் 2 பேருக்காக. எல்லாத்துக்கும் சேர்த்து இப்படி பெரிய அடியாக விழுந்து இருந்தது. தன்னுடைய குடும்பத்தை பாதிக்காதவரை தப்பு செய்கிறவங்க அதை தப்புன்னு உணர்றதே இல்லை. இவரும் அப்படித்தான், மற்றவங்க விஷயத்தில் திருந்திட்டாரா தெரியல, உன் விஷயத்தில் வருத்தம் இருக்குது, பேசிடு, அப்படியே கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லு, இனிமேல் நீ சொன்னால் கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி சிரித்தான் என்று. சேனாவுக்கு கல்யாணம் முடிவாக இருக்குது, மாப்பிள்ளை குடும்பத்தோடு எல்லாரும் கண்டிப்பாக வரணும், வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் என்றவர்கள் தட்டை தம்பதிகளை நோக்கி நீட்ட தெய்வானை கணவரை திரும்பி பார்த்தார்.
வா என்றவர் மனைவியோடு சேர்ந்து நின்று வாங்கி கொண்டார். அப்படியே தெய்வானியின் கையில் காட்டாக பணத்தை வைத்த கந்தவேலு, தெய்வா, எல்லாருக்கும் எப்படி துணிமணி எடுத்தா பிடிக்கும் தெரியல, அதனால பணமாவே கொடுத்துடுறோம், உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க என்றார். பூஜாவை நெருங்கிய கோசலை அவளின் தலையை கோதி நிற்க கந்தசாமி ராஜேந்திரனிடம், கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, ஏதோ பெருசாக வர வேண்டியது இதோட போச்சு, நம்ம பிள்ளை ஆபத்து இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறதே இப்போதைக்கு போதும், பிள்ளைக்கு கொஞ்சம் மனசு சரியாகட்டும், நல்ல இடமா பார்க்கலாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்க முதல் முறையாக ராஜேந்திரன் தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். தான் எப்படி நடந்து கொண்டோம், அவர்களிடம் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், தன்னுடைய சொந்தத்தின் கேலி பேச்சுகள், வன்மம் அனைத்தும் அவர் மனக்கண்ணில் ஓடியது. நல்ல விதமாகவே கவனித்து அனுப்பினார் தெய்வானை. ராஜேந்திரன் பெரிதாக பேசவில்லை என்றாலும் அமைதியாக பார்த்திருந்தார். அந்த வீட்டிற்குள் நுழைவதற்கு பெரும் தயக்கம் இருந்தது அவளுக்கு. என்றாலும் போகாமல் முடியாது. 4 நாட்களுக்கு பிறகு இந்த வீட்டிற்குள் அவனின் கைப்பிடித்து அவனின் சரிபாதியாக நுழையப் போகிறாளே. வாசலில் தயங்கி நின்றிருந்தாள். பெரும் மனப்போராட்டம் கல்யாணம் முடிவானதிலிருந்து. என் பேரனுக்கு நீ சரியா வரமாட்ட, உன்னால் அவனுக்கு ஆபத்து வரலாம், இனிமே எங்கள் வீட்டுக்கு வராதே என்று சொல்லி சென்றவர் கோசலை. இப்பொழுது இந்த திருமணம் நடப்பது அவனிடம் பிடிவாதத்தால் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தன் மீது இருக்கும் வெறுப்பு அப்படியே இருந்து விடுமோ என்று அஞ்சினாள். தன்னை ஒதுக்கி வைக்க அவனுடன் அவர்களுக்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்ற அச்சம் இத்தனை நாட்களாக மனதை அழித்து கொண்டிருந்தது. நேரில் அவர்களை பார்த்து பேசிவிட வேண்டும் என்று முடிவோடு வந்துவிட்டாள். என்றாலும் வாசலை கடந்து உள்ளே செல்ல முடியவில்லை. மயுமா, வாடா, உள்ள வா, என்ன அங்கேயே நிற்கிற என்று ஓடி வந்து அவளின் கைப்பிடித்தார் பவுன். அவரை பார்த்து மெல்ல புன்னகைத்தாள் மயூரி. எத்தனை தடவை கேட்டோம் தெரியுமா உன்னை வந்து பார்க்க, கல்யாணம் முடிவாக இருக்கு, பிள்ளைய ஒரு தடவை பார்த்துட்டு வரோன்னு சொன்னால் முடியாது வேண்டான்னு ஒரே பிடிவாதம் சேனா. அவளை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இனிமே கல்யாணம் நடக்கிறப்போ பார்த்தா போதும்னு சொல்லிட்டான் என்றார் அவர். அதற்கு என்ன பதில் சொல்ல என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. விரும்பியவனுடன் திருமணம் என்பதை தாண்டி உடலும் மனதும் மிகவும் சோர்ந்திருந்தது. காய்ச்சலும் இப்பொழுதுதான் சரியாயிருக்க அதன் சோர்வும் இருந்தது. பாட்டி இருக்காங்களா என்றார் பவுனிடம். இருக்காங்க, வா உள்ள வா என்றவளை அழைத்து செல்ல அடுக்கலையிலிருந்து வெளியில் வந்தார் கோசலை. மயூரியை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவளிடம் என்ன பேச என்று அவருக்கும் தயக்கமாக இருந்தது. அவரை நெருங்கியவள், என் மேலே என்ன கோபம்னு எனக்கு தெரியலை, என்னோட பிறப்பு அது என் தப்பில்லை, அதை என்னால் மாற்ற முடியாது, ஆனால் இதுவரைக்கும் சரியாக வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன், இனிமேலும் அப்படியே எனக்கு மனுஷங்களை தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாமே தேவாதான். அம்மாவா அப்பாவா நல்ல நட்பா, தேவா எனக்கு வெறும் காதல் இல்லை, எல்லா உறவையும் நான் அவர்கிட்ட பார்க்குறேன். இந்த கல்யாணம் கண்டிப்பாக அவரோட பிடிவாதத்தில் தான் இவ்வளோ அவசரமாக நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலை. எப்படி பார்த்தாலும் கடைசியில் நான் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்றா தான் இருக்கும். உங்களுக்கு கோபம் இருக்கும், எதா இருந்தாலும் என் மேலே காட்டுங்க, என்னை காரணமாக வச்சு நீங்கள் யாரும் அவர்கிட்ட கோவிச்சுக்காதீங்க. அவருக்கு எல்லாருமே முக்கியம். எனக்கு என்னை பார்த்துக்க தெரியல பாட்டி, அவர் இல்லாமல் எனக்கு வாழ தெரியாது. அவர்கிட்ட இருந்து என்னை பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ் என்றவளுக்கு வார்த்தைகள் தடுமாறி குரல் உடைந்தது. தன் முன்னில் கைகூப்பி நின்றவளை ராசாத்தி என்று தன்னோடு சேர்த்தணைத்தார் கோசலை. தங்கள் பிள்ளையை பற்றியே தங்களிடமே விளக்கம் கொடுப்பவளை நிகழ்ச்சியாய் பார்த்திருந்தார் பவுன். உன்னைய ராசா கிட்டேருந்து பிரிக்கிற சக்தியெல்லாம் எங்களுக்கு இல்லைம்மா, அப்படி செஞ்சால் எங்கள் பிள்ளை எங்களுக்கு இல்லைன்னு ஆயிடும். ஏதோ ஒரு சின்ன மனக்குழப்பம், இப்போ எல்லாத்தையும் அந்த மாரியாத்தா கிட்ட விட்டாச்சு, எல்லாத்தையும் நல்ல விதமாக அவள் பார்த்துப்பா, நீ சந்தோஷமாக கல்யாணத்துக்கு தயாராகும் என்றவர் பவுனு பிள்ளைய கூட்டிட்டு போ என்க விழிகளை துடைத்து கொண்டு வந்த பவுனு அவளை தன்னோடு அழைத்து கொண்டு கிச்சன் சென்றார். கோயம்புத்தூர் சென்று திரும்பிக் கொண்டிருந்தனர் சேனாவும் மயூரியும். திருமணத்திற்கு உடை எடுக்கச் சென்றிருந்தனர். அவனுடைய விருப்பத்திற்கே அனைத்தையும் விட்டுவிட்டாள். எனக்கு தெரியல தேவா, எனக்கு எது சரியா இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், நீங்களே எடுங்க என்று விட்டாள். அவனுக்கு பச்சை நிறத்தை தவிர வேறு எதுவும் பிடிக்கவில்லை. ஒவ்வொரு பட்டையும் அவள் மேல் வைத்து வைத்து பார்த்தவன் இறுதியாக மரகத பச்சையில் பேபி பிங்க் பார்டர் வைத்து பட்டுப்புடவை எடுத்தான். அத்தனை அழகாக இருந்தது. அதனுடன் அவளுக்கென்று தனியாக கொஞ்சம் நகைகளும் வாங்கி கொண்டான். பிளவுஸ் பூஜாவின் திருமணத்திற்கு கைத்தவரிடமே கொடுத்து விட்டு வந்தனர். அமைதியாக வேடிக்கை பார்த்து அமர்ந்திருந்தவளை யோசனையாக பார்த்தவன், மயூ என்னாச்சு, உனக்கு ஏன் இப்படி டல்லாக இருக்கு என்றான். என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா தேவா என்றவளை திரும்பி பார்த்தவன், ஏன் அப்படி கேட்குற என்க அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள், தோணுது, என்கிட்ட வேற எதையோ மறைக்கிறீங்க, கிராண்ட்பா சம்பந்தமா, அவருக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்கிறாரு என்றவளை பார்த்தவனுக்கு துக்கத்தில் தொண்டை அடைத்தது.
அவர் நல்லா தான் இருக்கார், உன்னைத்தான் நல்லா வச்சுக்கல என்ற வார்த்தைகள் தொண்டையில் சிக்கிக்கொள்ள, அவருக்கு ஒன்றும் இல்லை மயூ, நல்லா இருக்கார். அப்போ வேற ஏதாவதா? அதனால தான் அவர் இல்லாமலே கல்யாணம் செய்கிறோமா என்றதும் வண்டியை நிறுத்திவிட்டு அவளை தன் கையணைப்பில் கொண்டு வந்தவன், நான் சொன்னால் நம்புவல்ல, உன் கிராண்ட்பா ரொம்ப நல்லா இருக்கார். ஆனால் நம்ம கல்யாணத்தில் அவர் வேண்டாம். நீ எதை பற்றி யோசிக்காத, கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும். என்றவனை அணைத்து கொண்டவளின் கண்ணீர் அவன் சட்டையை நனைத்தது. ஏய் என்னடா, ஏன் என்றவனை பார்த்தவள், தெரியல, என்னமோ பயமாக இருக்கு தேவா, நடக்காமலே போயிடுமோ, கனவாகவே இருந்துடுமோன்னு கவலைப்பட்டிருக்கேன். இப்போ எல்லாமே அவசரமாக நடக்கிற மாதிரி சொல்ல தெரியல. ஐ எம் டயர்ட் என்றவள் உண்மையிலே தளர்ந்திருந்தாள். அவளை தாயாக மடிதாங்கிக் கொண்டான். அவனுடைய அப்பத்தா அன்றே அவள் வந்து பேசியதை சொல்லியிருந்தார். எங்ககிட்டவே உனக்காக பறிஞ்சுக்கிட்டு வரா என்ற கோசலியின் முகத்தில் அவளை வருந்தி செய்ததின் கவலை தெரிந்தது. நல்லா பார்த்துக்கோயா, நீ தான் எல்லாமேன்னு உன்னையே சுத்திட்டு இருக்கா. உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா எப்படி பார்த்துப்பியோ அதே மாதிரி அவளை பார்த்துக்கோ என்றிருந்தார். மனதின் அலைப்புறுதல் அவனிடம் அணைப்பில் சிறிது நேரத்தில் ஒருங்கியிருந்தாள் மயூரி. சீட்டில் நன்றாக சாய்த்து அமர்த்தியவன் நேரே அவளுடைய வீட்டிற்கே சென்றான். தெய்வானை அனைவரையும் விரட்டி விரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தார். முதல் நாளே இரவே பூஜாவிடம் வந்து விட்டார். மயூரியின் வீட்டிற்கு பெண்ணின் தாய்ஸ்தானத்தில் நின்று அவளுக்கானதை பார்த்து கொண்டார். பூஜாவுக்கு வந்திருந்தே பியூட்டிஷியன் வந்திருந்தார். இன்னைக்கு என்ன, கையா காலா, எதை உடைக்க போறீங்க என்றார் பூஜாவை பார்த்து. அப்படிலாம் நடக்காது மேம், கல்யாணத்தை யாராவது நிறுத்த நினைச்சா அவங்க மட்டும் தான் உடையும் இன்னைக்கு என்றாள் அவள். அழகாய் பட்டுடுத்தி அளவான நகைகள் அணிந்து மனதால் அனைவருக்கும் நமஸ்காரம் செய்து கொண்டு தெய்வானை மற்றும் பூஜாவின் காரில் சென்று அமர்ந்தாள் மயூரி. சக்திதான் வந்திருந்த பெண்ணை அழைத்துச் செல்ல கோவிலுக்கு சென்றவள் விழிகள் அவனை தேடி அலைந்தது. எங்கும் காணவில்லை. அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டு இங்கு அங்கு என்று அழைத்துச் சென்றனர். சேனாவின் உறவுகள் அவளை சூழ்ந்து கொண்டனர். விடிகளில் அவனை காணாத ஏக்கம் நிறைந்தது. சன்னதியின் முன் அவள் நிறுத்திய தெய்வானை, சாமி கும்பிட்டுக்கோ என்க மீண்டும் ஒரு முறை சுற்றிலும் பார்த்துவிட்டு விழிகளை மூடிக்கொண்டாள். வேண்டுதல் ஒன்றே, உறவுகள் அனைத்தும் தன்னை ஒதுக்கி வைத்த இந்த வாழ்வில் உயிராய் நினைக்கும் அவனுடன் இறுதி வரை ஒன்றாய் இருக்கும் வரத்தை வேண்டினாள். மயூ என்ற குரலில் சட்டென்று விரிந்து கொண்ட அந்த விழிகளில் ஜீவன் மீண்டிருந்தது. கட்டவா என்றவனை பார்க்க முடியாமல் விழிநீல் தழும்ப 3 முடிச்சிட்டவனின் நெஞ்சில் இதழொற்றினாள். சத்தமிட்டு அழவில்லை, அவனை கட்டி அணைக்கவில்லை. முத்தத்தின் வழி அவனுக்காக சேர்த்து வைத்திருந்த மொத்த காதலும் அவனை சென்று சேர்ந்து கொண்டிருந்தது. உன்னை சரணடைந்தேன் மன்னவா மன்னவா, இன்னும் ஒரு தேவை சொல்லவா சொல்லவா, இந்த அழகிய நிமிஷம் இந்த வளர்த்திட வேண்டும், இது முடிகிற நேரம் உயிர்விட வேண்டும், உடலும் மனமும் உன்னையே தொடர உன்னை சரணடைந்தேன் மன்னவா மன்னவா. என்ன நண்பர்களே, இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக உங்கள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. நன்றி நண்பர்களே.